ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்தரைச்சி சிக்கன் குழம்பு பண்ண போகிறேங்க. வீடியோ கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இப்போ செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் குழம்பு பண்ண போகிறேங்க. அதுக்காக சிக்கனை நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர், இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பிறகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்க்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால. ஃபஸ்ட்டு நம்ம செட்டிநாடு குழம்புக்காக மசாலா வறுத்துக்கலாங்க. அதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதில் இப்போ நம்ம சேர்த்துருந்த எண்ணெயில் ஒரு 3 ஸ்பூன் போல் மல்லி எடுத்துக்காங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக காரத்துக்காக ஒரு 8 வரமிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் போல் மிளகுங்க, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காங்க, ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு கலர் மாதிரி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் மற்ற பொருளும் சேர்த்துக்கலாங்க. ஓரளவுக்கு வரப்பட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 முடி போல் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே 3 சேர நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டேங்க. இப்போ அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா. இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. குக்கரை வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிடுங்க. கூட ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம். அடுத்ததாக ஒரு கொத்து போல் கருவேப்பிலை. சின்ன வெங்காயத்துக்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்சாகி வதங்கி வரைக்கும் நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறிச்சுங்க. 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவேன். இப்போ இதோட பச்சை வடை போட்டுக்காங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு வதக்கிக்கலாங்க. சிக்கன் குழம்பு நீங்கள் பெரிய வெங்காயத்தில் செய்கிறதுக்கு பதிலாக ஒரு ட்ரிப்பு இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வருங்க சிக்கன் குழம்பு. இன்றைக்கி நீங்கள் ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாங்க. தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவேன். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வதக்கி சிக்கன் குழம்பு பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. சரியாங்க. இப்போ இதை கூட நான் மேக்னேட் பண்ணி எடுத்து சிக்கன் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கூட சிக்கனை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க.
கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் சிக்கன் வந்து தண்ணி விட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வதங்கி அதில் வந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்துருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் நிதானமாக சிக்கனை வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இப்போ இது கூட நம்ம முதல்ல வறுத்து அரைச்ச செட்டிநாடு மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சிக்கன் மேக்னேட் பண்ணும்போது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போல் கொஞ்சம் அப்படி சேர்த்துருக்கோம். இப்போ கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் கூட இந்த மசாலாலாம் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டா ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம். சிக்கன் கூட அப்போ மசாலா போய் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம். மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஒன்று சேர நல்லா வந்துருச்சுங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவும் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவும் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ மசாலா கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துட்டேங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ 3 விசில் போய் சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குழம்பு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம். சிக்கன் மேக்னேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை மேலே தூவிட்டு செட்டிநாடு சிக்கன் குழம்பு இறக்கிக்கலாங்க. இப்போ செட்டிநாடு சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம மல்லியில் மேலே தூவிக்கலாங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுட்டு செட்டிநாடு சிக்கன் குழம்பு இறக்கிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.